வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தலை சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம அஜித் சார் அவர் நேர்கொண்ட பார்வை படத்தோட படப்பிடிப்பில் ஈடுபட்டு இருந்தப்போ அந்த ஷூட்டிங்கை பார்க்க வந்த ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் திக்குமுக்காடி போகிற அளவுக்கு ஒரு சம்பவத்தை அந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட அஜித் சார் செஞ்சிருக்காரு. அப்படி அந்த மியூசிக் டைரக்டர் தான் யாரு, அவர் திக்குமுக்காடி போகிற அளவுக்கு அஜித் சார் அப்படி என்னதான் செஞ்சிருந்தாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். கடந்த சில நாட்களாகவே அஜித் சார் அவர் நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தில் ரொம்பவே மும்முரமாக நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் வர்ற ஏப்ரல் முதல் வாரத்தில் தான் இப்போது நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தோட ஷூட்டிங் வேலைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் இப்போ சமீபத்தில் தான் நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தில் ஒரு கோர்ட்டு காட்சி ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கப்போ அந்த காட்சியை பார்க்கறதுக்காக நிறைய ரசிகர்களும் அதே போல் சில பிரபலங்களும் அங்கே வந்திருந்திருக்காங்க. அப்படி வந்தவங்களில் ஒருத்தர் தான் இசை அமைப்பாளர் ஜிப்ராம். சமீபத்தில் கூட கமல் அவர்களோட நடிப்பில் உத்தம வில்லன், விஸ்வரூபம் 2 இந்த மாதிரியான படங்களுக்கு இசை அமைச்சது இந்த ஜிப்ராம் தான். ஸோ இப்படி இருக்க நேர்கொண்ட பார்வை படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கப்போ இந்த ஜிப்ரான் அஜித் அவர்களை பார்த்து சந்திச்சு பேசியிருக்கார் போல. அது மட்டும் இல்லாமல் அப்போ அவர் கூட சேர்ந்து நான் எடுத்துக்கிட்ட புகைப்படம் இது அப்படின்னு தெரிவிச்சிருக்க அவர் விரைவிலேயே அவரோட படத்துக்கு எனக்கு இசையமைக்கிறதுக்கான வாய்ப்பை தரதா அஜித் அவர்கள் கூறினதாகவும் இப்போ இந்த இசை அமைப்பாளர் ஜிப்ராம் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் அஜித் அவர்கள் கூட எடுத்துக்கிட்ட இந்த புகைப்படத்தையும் ஷேர் பண்ணி இந்த தகவலை இப்போ அவர் வெளியிட்டிருக்காரு. ஸோ ஒருவேளை இவர் சொன்னது உண்மையாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அடுத்தது அஜித் அவர்கள் நடிக்க போகிற தல 60 படத்துக்கு இவர் தான் இசை அமைப்பாளராக இருப்பார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இசை அமைப்பாளர் ஜிப்ரான் அவர் இதுவரைக்கும் இசை அமைச்ச எந்த ஒரு பாடலுமே ஒரு மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் நம்ம அஜித் சார் இசை அமைப்பாளர் ஜிப்ரானுக்கு அடுத்ததாக அஜித் சார் அவர் வாய்ப்பு தரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்போ இந்த முடிவு சரியான முடிவு தானா? அஜித் அவர்கள் படத்துக்கு இந்த இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர் இசையமைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்போ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட்ல போய் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற பல வீடியோக்களுக்கு மறக்காம வணக்கம் தல சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.